அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சட்டுன்னு ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ரொமான குக்கிங்குள்ளார போகலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சால் இலை இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். அதுக்கு தகுந்தது தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அதுக்கு தகுந்த பொருள் தான் சொல்கிறேன். ஒரு 6-7 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். வானலை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிரிஞ்சால் இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பொரிச்சிட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 6-7 தக்காளி இருந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப 2-3 தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. நான் 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். சரியாக 6 தக்காளி எடுத்தேன். நீங்களும் அதுமாதிரி எடுத்துக்கோங்க. இதற்கு மசாலான்னு பார்த்தா கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு சின்ன டீஸ்பூனால், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள், கரம் மசாலா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன், அவ்வளோதான். வேறு எதுவுமே எடுக்கலை. இதுவே காரம் அதிகமாக போயிடும். காரம் கம்மி பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வதங்கினது பிறகு ஒரே 1 ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். அதுவே போதுமானது தான். ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். அடுத்தது புதினா மல்லி அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக 1/2 லெமன் மட்டும் ஊற்றினா போதும். நான் 1/2 லெமன் தான் ஊற்றுறேன். புளிப்பு பிடிக்கும்னா 1/2 லெமன் ஊற்றிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதனால் 1/2 லெமன் ஊற்றினா சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது. லஞ்சுக்கு இப்போ கட்டி கொடுக்குறோம்ல பசங்களுக்கு, 1/2 லெமன் ஊற்றினா சீக்கிரம் சாப்பாடு கெட்டு போகாது. அதுக்கு தான். இப்போ மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு பெரட்டிட்டு அடி பிடிக்காமல் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுக்கோங்க. அதாவது அடி பிடிக்காமல் இருக்கிறதா லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நான் வீட்டு நெய் தான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எந்த நெய் வேணாலும் ஆப்ஷனல் தான். கடை நெய் வேணாலும் போட்டுக்கலாம், வீட்டு நெய் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். குக்கரில் சாதம் வந்து வேக வச்சுருக்கிறேன். குக்கர் சாதம் தான் போடுறேன். குக்கர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு. குக்கர் சாதத்தை போட்டு நல்லா 2 பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி செய்யலாம். நான் வந்து காலிஃப்ளவர் தான் செஞ்சுருக்கேன் தம்பி கொடுத்து விட்றதுக்கு. லஞ்சுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருக்கேன். அதோட வெங்காயம் இந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லெவலாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.